சமைக்கிற வீடியோ போட போறோம். சரக்கு தானே நினைப்பாங்க. ஹாய் சொல்லு. ஹாய் பண்ணுங்க. எல்லாத்தையுமே கட் பண்ணி போட்டுட்டு இருக்கோம். வெங்காயத்தை போட்டாச்சு. இதுதான் வந்து ஃபைனல் அவுட்புட். அருமையா இருக்கா? இன்னைக்கும் அப்படிதான் இருக்கு. கரைஞ்சிக்கிட்டு எப்படி இருக்கு சமைச்சது? அருமையா இருக்கு. அருமையா இருக்கு. ஐயோ என்ன சரக்கு வேஸ்ட் பண்ணிட்டேன். ஹாய் ஹாய் சொல்லு. நம்ம புதுசா வந்திருக்காரு. ஆமா. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் ராம். டிஆர்எஃப்எல் அப்படிங்க நல்லா இருப்பேன் நம்புறேன். அண்ட் வந்து எப்போதுமே நம்ம சேனலில் பைக் அண்ட் ட்ராவல் ட்ரைவர்ஸில் வந்து நாங்கள் சமைக்கிற வீடியோ போட போகிறோம். யார் யார் போகிறோம்னா நான், பிரவீன், அபினே 3 பேர் வந்து என்ன செய்ய போகிறோம்? ஃப்ரூட் சாலட் தந்தா போயிட்டு பால் வாங்கணும், ஃப்ரூட்ஸ் வாங்கணும், அதுக்கப்புறம் மசாலாலாம் வாங்க போகிறோம். என்ன சமைக்கிறோம் வந்து ரூம் போயிட்டு ஒன்று ஒன்றா காமிக்கிறேன். நான் சமைக்க போகிறதுல அவங்க 2 பேரும் சமைக்க போகிறாங்க. ஆஷிஷ் வந்து என்ன சமைக்கன்னு சொல்லிட்டு ரூமில் போயிட்டு நாங்கள் சொல்கிறாங்க. ஸோ நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டோம். பக்கத்துக்கு தட்டுறாங்க. என்னென்ன வாங்கியிருக்கோம்னா உருளைக்கிழங்கு, தக்காளி, அப்புறம் வந்து கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் வாங்கியிருக்கோம். வந்து ஃபஸ்ட்டு என்ன சமைக்க போனால் ஃபஸ்ட்டு வந்து சாப்பாடு தான் வைக்க போகிறோம். சாப்பாடு வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு முட்டை கிரேவி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணலாம் நான் சொல்கிறேன். ஃப்ரூட்ஸ் எல்லாம் பண்ண போகிறோம். ஸோ வந்து ஒன்று ஒன்றா சொல்கிறேங்க. அப்படியே பேச்சுலர் மாற்றிக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் கண்டுக்கூடாது. மாட்டி கொடுத்தா மாப்பிள்ள மாட்டி விட்டானே. கப்பு என்னது? கப்பு மாட்டி கப்புன்னு சொல்லிட்டான். சொல்லாம இருந்தா கூட பிரச்சனை இல்லை. ஏன்டா கப்பு அவங்க சொல்றீங்க? சரக்கு தானே நினைப்பாங்க அவங்க. நம்ம என்ன பண்ண போறோம்னா அவ்வளவுதான். என்ன பாத்துறேங்கடா வந்து ஒரு 8 முட்டை போட்டுக்கடா. 8 முட்டை. என்னடா திக்லூண்டா இருக்கு எல்லாம். 5 7 2 4 6 8 2 4 6 2 முட்டை போடு. வேகட்டும். 10 முட்டை போட்டுருமா? போடு. சரி போடு. வேகட்டும். இன்னொன்று போட்டுரு. அவ்வளோதான். 10 முட்டை போடு. 11 அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஓகேவா? என்னடா இதெல்லாம் பண்ணுறீங்கன்னு பார்த்தா ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு முட்டையெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போகுது, என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னு ஒன்று ஒன்றா பார்ப்பீங்க. 1 by 1. ஃப்ரூட்ஸ்லாம் இங்கே இருக்குது. சிவா வந்து இப்போதான் வந்து காலேஜ் போயிட்டு இருந்தான். பிரவீன் டவுசராக சுற்றிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் தாங்க காய்கறிலாம் கட் பண்ணோம். என்னென்னா தக்காளி, வெங்காயம் எல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து முட்டையும் உருளைக்கிழங்கு வந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அது வந்ததுக்கப்புறம் சாப்பாடு வைக்க போகிறோம். சாப்பாடு வச்சுட்டு அப்புறம் வந்து ஃப்ரூட்ஸ் ஒன்று ஒன்றா கட் பண்ணி அப்புறம் ஃப்ரூட் செலக்ட் பண்ண போகிறோம். யார் வந்து சமைக்க போகிறோம்னா நானும், பிரவீனே, அப்புறம் வந்து அபினே 3 பேர் தான் சமைக்க போகிறோம். வந்து சமைச்சு முடிச்சுட்டு சாப்பிடும்போது எல்லாம் எப்படி வந்து தண்ணி பிடிக்க போறோம். தண்ணி பிடிக்க போறோம். என்ன பண்ணுச்சு? அப்புறம் சமைக்கும் போது பார்க்கலாம். பாய் சொல்லிப்பாங்கடா ராமன் தம்பின்னு. பிரவீனே பவர் தெரியாம பேசிட்டு பிரவீனே. சரி கேட்டு பாரு. இங்க பாரு மாப்பிள்ள. ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு. நான் தான் உங்கள் ராம் சொல்லு. நான் உங்கள் ராம். சொல்லிட்டு போ மாப்பிள்ள. சொல்லிட்டு போ மாப்பிள்ள. இதோட இவனே சொல்லும்போது மாப்பிள்ள ஹாய் சொல்லு மாப்பிள்ள. இதங்க கவருங்க. இதுதான் வந்து ராமனா கவரங்க தூக்கி போடுறா. அந்த வரைக்கும் பாரு பின்னாடி. பின்னாடி இருக்கு பாரு. இதுதான் வந்து பர்த்டே கேள். நீங்க இது வந்து அவங்க ஒண்ணே ரெடி அடிக்க ரெடி அடிக்கூடாது. அட்ரா தங்கச்சி கொஞ்சிரியா?
போதும் மாப்பிள்ள. டேய் டேய் உருடா டேய் அது உருடா சாப்பிடாதடா. பர்த்டேகள் வயிறு தெரியுது. இங்க பாரு கேமரா பாருங்க பேர் வந்து மாப்பிள்ள இங்க வா மாப்பிள்ள. சொல்லு மாப்பிள்ள அங்க சொல்லு, அங்க பார்த்து சொல்லு. நான் உங்கள் ராம். ஆ. சொல்லு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சொல்லு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை தட்டி விடுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. மாப்பிள்ள சொல்லு மாப்பிள்ள. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. மாப்பிள்ள மறந்துடாம பெல் ஐகானை தட்டி விடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை தட்டி விடுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஏய், மாப்ள. ஓ மாப்பிள்ள சும்மா இருடாடி. ஏன்டா விட்டு தட்டுற? ஹாய் சொல்லு, நீ சொல்லு ஹாய். ஓ மாப்பிள்ள அது ஒண்ணும் இல்லையா, போன தான் இருக்கு. மாப்பிள்ள போதும் மாப்பிள்ள. அப்படியே ஜாலியாக சுற்றிட்டு நட நீ டான்ஸ் அந்த மாதிரி பட்டாம்பூச்சி எங்க வந்துருச்சு? உருளைக்கிழங்கு வந்துருச்சா? குத்தி பார்த்தா தெரியும், அருமையா போகுது. இன்னும் கொஞ்சம் வேணும்னு நினைக்கிறேன்டா தெரிஞ்சு. உள்ளவங்க இல்லைண்ணா அதானே கரெக்டு. இல்லை வேணும்னு நினைக்கிறேன். கொஞ்ச நேரம் சரி சாப்பாடு தாய். இந்த தண்ணியில இந்த முட்டை எடுத்து இந்த தண்ணியில அப்படியே வச்சு உருளைக்கிழங்கு. ஏன் அப்படிதானே இருக்குது. நாலு அப்படி தான் இருந்துச்சு. நேற்று 2 போட்டோமே. ராஜன் ஒரு ஆப்பிள் கொடுத்தோமா? சரி விடு. ஆப்பிள் போனா போயிட்டு போகுது. எக்க மட்டும் எடுத்து அந்த தண்ணி அப்படியே வச்சிரு. ஒரு மாதிரி மட்டும் எடுத்து வச்சலாமா? எல்லா மாதிரியும் தூக்கி போறோம். இல்ல ஒரு மாதிரி எடுத்து வச்சலாம். காலையில் சூஸ் பண்ணுங்க. காலையில் தூக்கி போட்டான் கீழே போட்டான். சரி விடு, அதை எடுத்து வை. சரி எடுத்து மாதிரி ஒன்று மட்டும் எடுத்துக்கோ. இப்போ என்ன பண்ண போறோம்னா, இப்போ வந்து ஃப்ரூட் சாலட் பண்றதுக்காண்டி ஃப்ரூட்ஸ் எல்லாமே வெட்டி இது பண்றோம்னா ஃபர்ஸ்ட் மாதுளம் பழம் போட்டுக்கிறோம். பொமிகிரானட், ஆப்பிள், திராட்சை, அதுக்கப்புறம் வந்து பனானா எல்லாத்தையுமே கட் பண்ணி போட்டுட்டு இருக்கோம். இதெல்லாம் போட்டு பால் மிக்ஸ் பண்ணி இதெல்லாம் போடாது கரெக்டா எடு. அப்படியே ஓய் ராமனா கரெக்டா தான் நினைக்கிறேன். உங்க கையில தான் உள்ளது. ஆமா பாய்ஸ் எல்லாருமே சமைக்கிற பாய்ஸ். பேச்சுலர் ரூம் அப்படிதான் இருக்கும். அதெல்லாம் கண்டுக்கூடாது. ஃபேன் போடாதா? ஆனா எனக்கு ஜாலியா இருக்கும். ஆனா என்ன பண்றதுங்க, பேச்சுலர்னாவே இப்படிதானே, ஏதாவது ஒன்று சமைக்க வேண்டியது. ஆனா எங்க ரூம்ல எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. எல்லாரும் ஜாலியா இருப்போம், முடிஞ்ச அளவு ஜாலி பண்ணுவோம். ஆனா எல்லாருமே இவருங்க சிரிக்கிறாம இருக்காங்க. இவ்வளவு இருக்க சிரிக்கிறாம மற்ற ரூம் மாதிரி இல்லைங்க. எங்க ரூமு எல்லாரும் ஒற்றுமையா இருப்போம், ஜாலியா இருப்போம். கத்தி கட்டுறான் பாரு, அவனால எப்பவுமே ஜாலியா இருப்பான். இன்னைக்கு மட்டும் இல்ல. இப்போதான் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டு அப்படியே எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு இது பண்றோங்க. அப்போ உங்களுக்கு நாங்க மறுபடியும் சொல்றோம். தண்ணி வச்சு உடைச்சாலும் இருக்கிறதே 4 முட்டை தான் பிரவீன். அதையும் ஏன்டா அவ்வளோ பேர் உடைக்கிறீங்க? ஹாய். ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊற்றிட்டோம். இப்போ வந்து கடுகு இல்லைங்க, அதில் இதெல்லாம் பேச்சுலர் தானே, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. வந்து எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ வந்து கருவேப்பிலை போட போகிறோம். கருவேப்பிலை போட்டுட்டு இதுக்கப்புறம் வெட்டி வச்ச வெங்காயம், அப்புறம் வந்து தக்காளி தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் வெங்காயத்தை போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா வேக விடுவோம். வெங்காயத்தை பொறி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து வெங்காயத்தை போடுவோம். எங்க இப்போ தெரிய மாட்டேங்குது பாது. இதுக்கப்புறம் வந்து நம்ம வெட்டி வச்ச வெங்காயத்தை போட போறோம். வெங்காயத்தை போட்டாச்சு, அணைச்சிட்டு இருக்கோம். அணைச்சி முடிச்சு பதமா அணைச்சி முடிச்சு அதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்றேங்க. இப்போ வந்து வெங்காயம் எல்லாம் வணங்கிடுச்சு, தெரியும்.
இதுக்கப்புறம் வந்து நம்ம தக்காளி வெட்டி வச்ச தக்காளியை போட போறோம். ஒன்று ஒன்றா போடுவோமா? கஜக் மொஜக் பஜக். வெங்காயத்தை போட்டாச்சு. வெங்காயத்தை போட்டு கட்டுக்கணும். நல்லா வதக்கிக்கலாம். நீ வந்து ஃபேமிலியோட தான் வரணும். இதுதான் இங்க கரண்டிலாம் இல்லை. இது வந்து நல்லா கொத்த வேண்டியதான். கொத்து பரோட்டா ராம். நாங்க நிலைமையை பாருங்க, கரண்டி இல்லாம ஒரு ஸ்பூனை வச்சுனா கிண்டுற நிலைமைக்கு வந்துடும். நாங்க இவ்வளவு பண்றீங்க, ஆனா என்ன செய்யறதுன்னு சொல்லவே இல்லை. என்ன செய்ய போறோம்னா முட்டை கிரேவி தான் வைக்க போறோம். வந்து சாப்பாடு சமைச்சாச்சு, அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் ரெடியா இருக்கு. அதுக்கப்புறம் முட்டை கிரேவி மட்டும் பண்ணோம்னா மேல இலைய போட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு கொட்டி கிரேவி அப்படியே கொட்டி அப்புறம் சாலட்லாம் பக்கத்துல வச்சு லேஸ்லாம் பக்கத்துல வச்சு சாப்பிடுவோம். சாப்பிடும்போது காப்பி அப்படி பார்த்துட்டு குறவ மட்டும் பண்ணக்கூடாது. உப்பு இப்போ வந்து நாங்கள் தக்காளி வெங்காயம் தான் வரைஞ்சாச்சு. தேவையான உப்பு போடுறோம். தேவையான அளவு உப்பு. ஓய் அடிச்சேன். இப்போ வந்து மிளகாய் தூள், அரைச்ச மிளகாய் சாந்து. அரைச்ச மிளகாய் சாந்துட்டு பாக்கெட்ல வராங்க. அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா, சக்தி சிக்கன் மசாலா. சும்மா பார்த்து படம். இப்போ வந்து ஏய் நீ சாப்பிடும் போது போடுற கலரை பாருங்க. கலர் கேடிங் இப்போதைக்கு போடுறா. சிவாதான் பிதுக்குறதுல ஸ்பெஷலிஸ்ட். அது இவர் தான். அது இப்போ வந்து பல டைம் அனுபவம் இருக்கு. உருளைக்கிழங்கு சொன்னேன். அப்படியே போயிட்டு இவங்க ரெண்டு பேரும் பிதுக்குறதுல ஸ்பெஷலிஸ்ட். போறோம். நல்லா பிதிக்கி போடுறாங்க. அப்பவே சொன்னேன் என்ன கொஞ்சம் வேக விடுறான்னு. பிதிக்கி விடுங்க. கரெக்டா தான் வேணும். இதுக்கு மேல எங்க உனக்கு கரெக்டா தானே இருக்கு. என்ன பட்ட அக்கப்போர் இதெல்லாம் அக்கப்போர் மார் ப்ரோ போதும் அதெல்லாம் போட்டு சாப்பிடலாம். இது பேச்சுலரோட சமையல் கிட்ட அப்படிதான் இருக்கும். யாரும் தப்பான்னு வச்சுக்கணும். அவ்வளவுதான். பாதி கீழே போடுவான், பாதி மேல போடுவான். அதை பிறக்கி திரும்பி சட்டிக்கிலே போடுவான். நீங்க வந்து கேட்கலாம் வந்து முட்டை கிரேவி உருளைக்கிழங்கு போடுறீங்க அப்படின்னு. நாங்க வந்து புதுசா சட்டியில போடுவான், இதில் போட்டு சமைப்போம். அவ்வளோதான். கீழே காய் அடி பிடிச்சிருச்சு. நீ நவுந்து போடா பின்னாடி. பண்ணி நவுறா முதுகுதான் தெரியுது. நமிதா முதுகு மாதிரி இருக்கும். பின்னாடி பண்ணும். அது வீடியோல வரல. 1x மேல வரல. அது முதுவை பார்த்தா நமிதா முதுகு மாதிரி இருக்கு. எக்கெல்லாம் இப்போ ஊற்ற கூடாது. அதை இப்போ போடாதுண்ணே. ஃபர்ஸ்ட் அது நல்லா வேக விட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க விடணும். தண்ணி ஊற்றி விட்டு அதுக்கடுத்து முட்டையை உடச்சு ஊற்றலையா? முட்டையெல்லாம் ஃபைனல். அதை எங்க உடச்சு விட்டு பச்சை முட்டை. இந்த முட்டை பச்சை முட்டை சொல்றாரு. அதுக்கப்புறம் கெண்டு ப்ரோ கலக்க வேண்டியதான். இருக்கு நாளைக்கு புகை வராம இருந்தா சரி. நிறைய ஊத்ததா செத்துருவோம். சாவல மாட்டேன். எண்ணெய் ஊத்துனாதான் வந்து அடி பிடிக்காம இது ஆகும். இதுதான் வந்து ஃபைனல் அவுட்புட். வந்து உள்ள மெக் இருக்கு. வந்து எல்லாத்தையும் பண்ணி முடிச்சாச்சு. உள்ள லைட்டா அடி பிடிக்கும். நல்லா கிண்டி விட்டுக்கணும். கிண்டி விட தான் கரெக்டா இருக்கும். ஏ பாய்ஸ், ஆல் பாய்ஸ் கம் ஹியர். டேய் எங்கடா போயிட்டீங்க? இங்க எக் வந்துட்டு இருக்கு. இங்க வந்து சாப்பாடு, இங்கெல்லாம் லேஸ், இது வந்து இலை. அப்படியே நம்ம வந்து கிச்சனுக்குள்ள வந்துட வேண்டியதான். அவ்வளோதான். நம்ம வந்து முட்டை வெந்துருச்சு. கிரேவி பண்ணி முடிச்சாச்சு. அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து சாலட். இதில் வந்து என்னென்ன இன்க்ரீடியன்ட் இருக்குன்னா
வந்து வாழைப்பழம், அப்புறம் திராட்சை, அதுக்கப்புறம் வந்து மாதுளம்பழம், ஆப்பிள், அதுக்கப்புறம் பால் வந்து எத்தனை லிட்டர் கலக்கிறோம்? 4 லிட்டர். பால் வந்து 4 லிட்டர் கலக்குறோங்க. அருமையா இருக்கா? இந்தா இப்படி நம்ம ஒரு பால் அந்த அந்த வீடு நம்ம அது மாதிரி வரவங்க மேல தெரிக்குதுடா. அப்படியே வந்து காலடி இது மட்டும் ஐஸ்கிரீம் வாங்க முடியுதுன்னா வாங்கலாமா? வாங்கலாம். ஐஸ்கிரீம் வேண்டாம் போ. இன்னொன்னு இருக்கு கடையில. இதெல்லாத்தையும் வச்சு போடுவோம். டக்கு கொடுத்துருவோம் அந்த வீட்டுக்கு. புரிஞ்சலடா ஊத்த முடியுமா? இது வந்து ஃபிஷ். இது எதுக்குன்னா ராமண்ணா இது குடிச்சிட்டு தான் போதே ஆவாரு. டம்ளர்ல ஊத்தி குடிச்சு பார்ப்போம். நல்லா இருந்துச்சு சேர்த்து ஊத்துற வேண்டியதான். ராமன் அடிக்கடி இதை குடிச்சு தாங்க போதை ஆகிட்டு ஏதோ ஒரு பிள்ளைகிட்ட பேசிட்டு இருக்காரு. நம்ம வந்து சரக்கு அடிமா டீ டோட்ல இருக்கேன். நமக்குலாம் தெரிஞ்சது ஒண்ணே ஃபிஷ் மட்டும் தான். அதாங்க இந்த ஃபிஷ் பாட்டில் வாங்கி வைக்கிறது எங்களுக்கு வேற பொழப்பா போயிருங்க. தண்ணி ஊத்துமா? தண்ணி ஊத்த தேவையில்ல, ஆல்ரெடி அதிகமா இருக்கு. அது எதுக்கு? இது வந்து பூஸ்ட்ங்க. வீடியோ கட் ஆயிடுச்சுங்க. இப்பதாங்க வீடியோ திரும்ப இருக்கு. இது வந்து பூஸ்ட்ங்க. எனக்கு ஒரு பூஸ்ட் மட்டும் கொடுங்கப்பா சாப்பிட்றதுக்கு. அது இது மட்டும் சாப்பிடுறோம். என்னங்க போகுதுன்னு தெரியல. எப்படியும் எல்லாரும் நாங்கள் ட்ரையேஜில் இருப்போம்னு நினைக்கிறேன். அங்கே வந்து எல்லாரும் எங்களை மீட் பண்ணுங்க. எல்லாருமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்காங்க ஹாஸ்பிட்டல்ல. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் போதையா கொண்டு வந்த பாருங்க சொன்னோண்ணா இதை குடிச்சிட்டு போதையா இந்த மாதிரி போதையா இருப்பாருங்க. தலைக்கு அந்த கரண்டி இருக்கா? கேமராமேன் இப்ப சரியில்லைங்க. ஏதோ ஒரு லவ் மூடுக்கு போயிட்டாரு. பேசிட்டு இல்லங்க எவ்வளவு நேரம் பாருங்க. வல்லசனுக்கு கால் பண்ணி எவ்வளவு நேரம் ஆகுது பாருங்க. இவ்வளவு நேரம் எங்க போனாரு கேளுங்க. நேத்து சிக்கன் செஞ்சோம். சக்கரை போடு ஃபர்ஸ்ட். குழம்பு, சாப்பாடு, ஃப்ரூட் சாலட். ரொம்ப நேரம் கழிச்சு கால் பண்றாரு. இப்போ வந்து நாங்க ஃப்ரூட் சாலட்லாம் எடுத்துக்கிறோம். என்ன பண்ண போறோம்னா ஃபிஷ் கலரி கொஞ்சம் ட்ரை பண்ண போறோம். எப்படின்னா சொல்லுவேன். இது இருக்கா? இது வந்து வல்லசனை கட் பண்ணிட்டாரு. சக்கரை மேல அப்படி சக்கரை ஒழுங்கிடு. இவ்வளோ இருக்கா? பூஸ்ட் ஒன்று இருக்குதாங்க. இருந்தாலும் நம்ம பால் காய்ச்சிடுவாங்க கரெக்டாக. நல்லா தான் இருக்கும். டேஸ்ட் பார்ப்போம். யம்மி. செம்ம இருக்கு. குஜால வேற லெவல் இருக்குல்ல. அது நீங்க அப்படி ஊத்தி ஊத்தாதுல சுறுசுறுன்னு இருக்காது. நல்லா இருக்கு. அப்படியே வந்து கொடுத்துருவோம். வீட்டில் கொடுத்துருவோம். நம்ம மிஸ்வா ட்ரை பண்ண போறாரு. ட்ரை பண்றா. ஏன்னா இது இந்த கம்பெனி கொடுத்துருந்தா இந்த வீட்டில் கொடுத்துருந்தா இந்த எப்படி எங்கண்ணே அதுக்கு மேல உள்ள வைக்கணும். இது மேல இப்போ வந்து தண்ணியை தெளிக்க போறோம். கட் பண்ணு. ஓகே அதை வந்து போட்டு அவ்வளோ சாப்பாடை கொட்டு விடு, தட்டி விடு. சாப்பாடை கொட்டு. வா அப்படியோ இன்னைக்கும் அப்படிதான் இருக்கு. ஓகே போதுமா? சரி வச்சிரு. கரெக்டாக கட்டிருக்கு. வந்து கிரேவி வந்து நிறைய கொட்டாத, கொஞ்சம் கம்மியாக கொட்டு. ஃபர்ஸ்ட் எக்கு தண்ணி வச்சிருவோம். எக்கு தனித்தனியாக எடுத்து வை. ரெண்டு எக்கு எடுத்து வை ஆளுக்கு.
சர்வே எனக்கு வந்து முட்டை கிரேவி இன்னைக்கு. 2. ஸோ வந்து இது 4 பேரும் சேர்ந்து செஞ்சதுங்க இதெல்லாம். பறக்குங்க. காணலடா. காணுமா? ஓ 4 முட்டை 8 முட்டையில நாங்களாம் கைதியாகி 1 வருஷம் ஆனதே முட்டையை தருவோம். ஏய் பேப்பர் தூக்கி கொடு. எத்தனை ஒரு கரெக்டா எல்லாரும் 2 முட்டை தானே கணக்கு. ஃப்ரூட் சாலட் பாருங்க இங்க இருக்கு. ராமனா இதை அப்படியே தட்டம் நான் பிடிச்சி தரேன். அப்படியே ஆப்ரேன் ஃப்ரேம் எப்படி இரு தட்டு 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 தட்டி விடு தட்டி விடு. தட்டு 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 அவ்வளோதான். போட்டு இருக்கட்டும். வேணா போட்டுக்கலாம். வை அப்படியே இந்த இடத்துல வச்சிரு. பாருங்க இலைய பாருங்க. என்னன்னா இந்த இடத்துல சரி. அப்பா சாப்பிடுவோம். என்னப்பா சாப்பிடலாமா? இங்கிட்ட தான் வைக்கணும் அந்த பாட்டில். என்னப்பா சாப்பிடுவோம். என்னப்பா போமா எல்லாரும் வாங்க. எல்லாரும் வாங்க சாப்பிடுவோம். ஆல்வேஸ் வெல்கம் டு. எப்படி இருக்கு ரிவ்யூ சொல்லுங்க. சாப்பிட்டு ஃப்ரேம் வா சாப்பிட்டு ரிவ்யூ சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் முட்டை எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து கிரேவியை பிணைஞ்சிக்கலாம். சாப்பாட்டுல பிணைஞ்சிக்கிட்டு எப்படி இருக்கு சமைச்சது? உண்மையே சொல்லலாம். உண்மையே சொல்லலாம். அருமையா இருக்கு. பேச்சுலர் சமையல். காரம் தரமா அருமையா இருக்குங்க. பாப்பின் நல்லா இல்ல. நேத்து சாப்பிட்டது எப்படி இருந்துச்சு? காரமா செம்மையா இருக்கா? உன்னோட நான் அதிகமாக தான் வச்சிருக்கேன். 1 2 3 வந்துருச்சு. சாப்பிடா. இப்ப இந்த சாப்பாடு இருக்கு பாரு. அங்க இருக்கு பாரு. பாத்துக்கப்பா. இல்ல நான் ஜெயிச்சிட்டேன். நீ தான் சாப்பிடணும் பாரு. சாப்பாடுக்கு அடிச்சுக்கிறாங்க. சாப்பிட முடியும் சொல்லு. போங்க மென்னு சாப்பிடணும் முழுங்க கூடாது. அதனால கோட்டை ஃபர்ஸ்ட்ல இருந்து போடு. கோட்டை ஃபர்ஸ்ட்ல இருந்து போடு. நம்மளால முடியாது. கோட்டை ஃபர்ஸ்ட்ல இருந்து அங்க மாதிரி வந்துருச்சு சாப்பாடு. இல்ல டாக் கொடுத்துக்கலாம். பிரச்சனை இல்லை விட்டுரு. போட்டியில சொன்ன மாதிரியே தோல்வி அடைஞ்சிட்டாய். நான் தோத்தவனாவே இருக்கேன் அப்படின்னு. ஏய் இது சாப்பிட்றா. நான் போகல ரொம்ப கஷ்டப்படாது. பட்டி கொடுக்கலாம்டா இல்லடா. அவங்க 3 பேர் வெளியே காத்துக்கிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான் ஃபைனல் டச். என்னாச்சு தெரியல. வாயில முறுக்குங்கிறான். அதுல என்னப்பா வயத்துல பாப்பா இருக்கா. வயத்துல பாப்பா இருக்கா. அவ்வளவுதாங்க. ஓகே ஃபைனல் வீடியோ அவ்வளவுதான். நாங்க செஞ்சதுல இன்னைக்கு தாங்க உருப்படியா அந்த இலை காலியா இருக்கு. எதை காலியாச்சு செட்டு. அடுத்து இது ஒன்று நல்லா வாழையில நல்லா பொட்டு இப்படி இப்படி சாப்பிட்டு ஒரு சூப்பரா இருக்கும். ஸ்மெல் ஒரு மாதிரி இருக்கு. காத்துல இப்ப பண்ண மூஞ்ச ஊத்த போகுது. ஐயோ என்ன சரக்கு வேஸ்ட் பண்ணிட்டேன். அன்பை பற்றி கொள்ளும். அன்புகளை கொஞ்சம் அன்பை பகிரவும். அதே அங்க கொஞ்சம் எடு. இந்தா சரி குண்டான தூக்கம் உங்கள்கிட்ட நல்லா கலக்கி விட்டு உள்ள பழங்களெல்லாம் அள்ளி போடு. சாப்பிடுறது முக்கியம் இல்ல, அன்பை பகிர்ந்து சாப்பிடுவோம். ஓகே வாங்க வாங்க. ஜஸ் Cheers. பக்கம் அல்டிமேட். வேற எதுவும் இல்ல. அருமையான ஒரு பூசு பழம் இருந்தா ஃப்ளேவர் வந்துருக்காது. முதல்ல தான் இல்லிட்டு அதுல ஆப்பிள் பழம் தெரியவே இல்லை. விட்டுருச்சு. ஸோ
TRF இந்த வீடியோவை எதுவும் பண்ணிக்கிறேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் தட்டி விடுங்க. அந்த TRF என்ஜாய் பண்ணியிருப்பேன் நம்புறேன். ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோ வரும். நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கான் மட்டும் தட்டி விட்டுங்க. சில பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம வீடியோ பார்க்குறேன். ஸோ TRF சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி அப்படி நம்ம பெல் ஐக்கான் தட்டி விட்டுங்க. கொஞ்சம் நம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டாடா பை டேக் கேர். எவ்வளோ பைக்கில் எவ்வளோ வேகமாக போல பார்த்து சேஃபாக இருங்க. எல்லாமே ஹெல்மெட் போடாம வண்டி எடுக்காதீங்க. ஸோ பார்த்து சேஃபாக இருங்க. ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோ பார்க்கலாம். பார்த்து சேஃபாக இருங்க. பாய்.